செய்திகள் தொடர்கின்றன. பால் விலை, பேருந்து கட்டண உயர்வு ஆகியவற்றை கண்டித்து தமிழகம் முழுவதும் தேமுதிகவினர் நேற்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அண்மையில் தமிழக அரசு பால் விலை மற்றும் பேருந்து கட்டணத்தை உயர்த்தியது. இதற்கு நாடு முழுவதும் பலத்த எதிர்ப்பு கிளம்பியது. இந்த விலை உயர்வை திரும்ப பெற வலியுறுத்தி தேமுதிகவினர் நேற்று தமிழகம் முழுவதும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஈரோடு மாவட்ட தேமுதிக சார்பில் வீரப்பன் சத்திரம் பேருந்து நிலையத்தில் சட்டமன்ற உறுப்பினர் வி.சி. சந்திரகுமார் தலைமையில் உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றது. கொட்டிய மழையிலும் நனைந்தபடி தொண்டர்களும் பொதுமக்களும் போராட்டத்தில் ஆர்வத்துடன் பங்கேற்றனர். தேனி மாவட்டம் தேமுதிக சார்பில் தேனியில் கழக துணை செயலாளர் முருகேசன் தலைமையில் உண்ணாவிரத அறப்போராட்டம் நடந்தது. இதில் அனைத்து நகர ஒன்றிய பேரூர் கிளை கழக நிர்வாகிகள், தொண்டர்கள், பொதுமக்கள் என 1000த்திற்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். அரியலூர் மாவட்ட தேமுதிக சார்பாக மாவட்ட செயலாளர் ராம ஜெயவேலு தலைமையில் அரியலூர் வட்டாட்சியர் அலுவலகம் முன்பாக உண்ணாவிரத அறப்போராட்டம் நடைபெற்றது. மாவட்ட கழக ஒன்றிய நகர கிளை கழக மற்றும் மகளிர் அணி நிர்வாகிகள் 500க்கும் மேற்பட்டோர் உண்ணாவிரதத்தில் கலந்து கொண்டனர். இதேபோல் நாமக்கல் மாவட்ட தேமுதிக சார்பில் மாவட்ட செயலாளரும் திருச்செங்கோடு தேமுதிக சட்டமன்ற உறுப்பினருமான பி. சம்பத்குமார் தலைமையில் நாமக்கல் கோட்டாட்சியர் அலுவலகம் முன்பு உண்ணாவிரத அறப்போராட்டம் நடத்தப்பட்டது. சேந்தமங்கலம் தேமுதிக சட்டமன்ற உறுப்பினர் சாந்தி ராஜமாணிக்கம், மாவட்ட கழக ஒன்றிய நகர கிளை கழகம் மற்றும் மகளிர் அணி நிர்வாகிகள் உட்பட 2000த்திற்கும் மேற்பட்ட தேமுதிகவினர் கொட்டும் மழையையும் பொருட்படுத்தாமல் இந்த உண்ணாவிரதத்தில் கலந்து கொண்டனர். கோவை மாவட்டம் வால்பாறையில் பொதுமக்களை அச்சுறுத்தி வந்த சிறுத்தை புலி வனத்துறையினர் வைத்த கூண்டில் சிக்கியது. கோவை மாவட்டம் வால்பாறை அடுத்த முடிஸ் பகுதியில் பல நாட்களாக ஆடு, மாடு உள்ளிட்ட கால்நடைகளை சிறுத்தை புலி அடித்து வருவதாகவும், இதனால் இரவில் பொதுமக்கள் வெளியே செல்ல முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் வனத்துறைக்கு பல புகார்கள் வந்தன. அதன் பின்னர் வனத்துறையினர் முடிஸ் பகுதியில் கூண்டு ஒன்றை வைத்தனர். இந்நிலையில் இன்று காலை 5 மணி அளவில் மிகப்பெரிய சிறுத்தை புலி ஒன்று அந்த கூண்டில் சிக்கியது. 3 வயதுடைய அந்த சிறுத்தை புலி கடந்த 2 தினங்களுக்கு முன் ஒரு குழந்தையை தாக்கியது குறிப்பிடத்தக்கது. சிறுத்தை புலி பிடிபட்டாலும் அப்பகுதி மக்கள் இன்னும் பீதியிலேயே உள்ளனர். சேலத்தில் ஆளுநர் ரோசையா கலந்து கொண்ட விழாவில் கலந்து கொண்ட அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் பாதியிலேயே வெளிநடப்பு செய்த சம்பவம் அங்கு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. சேலத்தில் கல்வி அறக்கட்டளை சார்பில் நடைபெற்ற விழாவில் தமிழக ஆளுநர் ரோசையா கலந்து கொண்டு அதிக மதிப்பெண் பெற்ற மாணவ மாணவிகளுக்கு கல்வி ஊக்கத்தொகை வழங்கினார். அதன் பின்னர் பேசிய அவர், ஆந்திர மாநிலத்தில் ஆண்டு வருமானம் 1 லட்சம் ரூபாய்க்கு குறைவாக உள்ள குடும்பத்தினரின் குழந்தைகளுக்கு ஆந்திர அரசே கல்வி செலவை ஏற்கிறது என்றும், தமிழகத்தில் இதுபோல் திட்டங்கள் இல்லை என்றும் வருத்தம் தெரிவித்தார். அதைத் தொடர்ந்து மாலையில் சேலம் பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற விழா ஒன்றில் ஆளுநர் ரோசையா கலந்து கொண்டார். அந்த விழாவில் அதிமுகவைச் சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் M.K. செல்வராஜ், வெங்கடாச்சலம் மற்றும் S.K. செல்வம் ஆகியோர் கலந்து கொண்டனர். விழா நடைபெற்றுக் கொண்டிருக்கும் போதே எந்தவித காரணமும் இன்றி அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் 3 பேர் அங்கிருந்து திடீரென்று வெளிநடப்பு செய்தனர். இதனை அங்கிருந்த மாணவர்களும் பொதுமக்களும் வன்மையாக கண்டித்தனர். இதுபோன்ற பொது விழாவில் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் சபை நாகரிகமின்றி நடந்து கொள்வதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டினர். இதனால் அங்கு சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. ஆச்சரியம், ஆனால் உண்மை. இன்று நாம் காண இருப்பது நடனமாடும் ஓவியர். ஓவியம் வரைவது ஒரு கலை, எல்லோருக்கும் கைவருவது அல்லாது. இங்கு ஓவியர் நடனம் ஆடிக்கொண்டே கரும்பலகையில் வண்ணங்களை வீசுகிறார். முடிவில் கரும்பலகையை திருப்பினால் அழகான இயேசு கிறிஸ்துவின் ஓவியம் தோன்றுகிறது. காண்போர் வியக்கும் கலை அல்லவா இது? மும்பை டெஸ்டில் தமிழக வீரர் அஸ்வின் அபார சதம். 100வது சதம் அடிக்கும் வாய்ப்பை மீண்டும் நழுவ விட்டார் சச்சின். விவரம் இடைவேளைக்கு பிறகு.